Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். The Lord is good. அவர் நம்மோடு இருக்கிறார். He is with us. அவர் நம்மை வழிநடத்தி He is கொண்டிருக்கிறார். guiding us. ஒருபோதும் நம்மை வெட்கப்பட்டு போக விடவே He will மாட்டார். never has to be ashamed. Hallelujah. Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் in the presence of the Lord, whenever we come together, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. the Lord's name is glorified. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தடைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். The devil may put lot of barriers. என்று அவனுடைய வேலை தாக்குகிற வேலைதான். His work always attacking. ஹல்லேலூயா. அவன் அக்கினியாஸ்திரங்களை அனுப்பி நம்மை தாக்குவான். He will put the fiery darts ஆனால் against கர்த்தர் us. நமக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறார். But then the Lord has given the shield of Hallelujah. faith. அவன் ஒரு வழியாய் வருவான், He will ஏழு வழியாக ஓடி He போகிறான். will come through one way, seven ways he will run away. ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, Dear children of God, நாம் என்ன செய்ய வேண்டும்? what we supposed to do? சத்ருவை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். We have to rebuke the devil. சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க We வேண்டும். have to resist the enemy. இயேசு கடலின் மேலே காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று ஒரு கமாண்ட் கொடுத்தார். Jesus rebuked the சோர்ந்து போகும் பொழுது, whenever we are depressed, நமக்கு வேதனை நம்மை தாக்கும் பொழுது when the pain is hitting நாம் us, பயப்பட தேவையில்லை. we need not get fear. நாம் தைரியமா இருக்க வேண்டும். Let us be bold. அப்பதான் நாம் கேட்ட சத்தியங்களை எல்லாம் தியானிக்க வேண்டும். Then we have to meditate the word of God. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth. Hallelujah. The truth will deliver you. சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். We know the truth. சத்தியத்தில் தேவன் நம்மை வழிநடத்தி The கொண்டிருக்கிறார். Lord is guiding through the truth. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory ஆகவே to God. பிரியமானவர்களே, Dear children of God, ஏன் இந்த நாட்களிலே நாம் அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது என்றால், why we should understand the truth nowadays? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth. The truth will நீங்கள் எந்த deliver you. சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ Whatever may be your situation, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவார். according to the situation, the Lord will Hallelujah. reveal the truth. அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். That truth will deliver you. நமக்கு விசுவாசம் வேண்டும். We should have faith. விசுவாசம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. Without faith we cannot do anything. விசுவாசிக்கிறோம், We believe. ஆனால் அந்த விசுவாசம் கிரியை செய்ய வேண்டுமானால் In order to work through faith, சத்தியத்தில் நாம் உறுதியா இருக்க வேண்டும். we have to be firm in the truth. ஹல்லேலூயா. ஆகவே நாம் சத்தியத்தில் உறுதியாய் நின்று We have to be firm in faith. சாத்தானுக்கு எதிர்த்து Resist the devil. விசுவாசத்திலே நாம் போராடும் பொழுது When we fight through நிச்சயமாகவே faith, நமக்கு ஜெயம் உண்டாகிறது. certainly we get victory. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழுப்பி கொண்டிருக்கிறார். Many witnesses the Lord is raising in our Hallelujah. lives. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, இப்பொழுது நாம் கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். we are living in the last days. உலகம் விஞ்ஞானத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறது, The science is பொருளாதாரத்திலே growing, முன்னேறி கொண்டிருக்கிறது. the economy is growing. இந்த உலகம் எல்லாம் எல்லாவற்றிலும் மேலாக போய்க் கொண்டிருக்கிறது The world is growing in என்று everything. சொல்லுகிறார்கள். People say like that. ஆனால் உண்மையில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் Truly it may be on இன்னொரு one பக்கத்திலே side. இந்த உலகமானது Another, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. another side, the world is going through பெரிய அழிவு. destruction, big destruction. பல விதங்களிலே கேள்விப்படுகிறோம். We hear about the fire, பல செய்திகள், new திடுக்கிடும் சம்பவங்கள். shocking news. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதை காட்டுகிறது? What it shows. இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. The world is going through destruction. அழிவுக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. It is kept for destruction. இப்படி இருக்கும் பொழுது When it is like that, அருமையானவர்களே, dear children of God, ஆண்டவர் ஏன் சீக்கிரமா இந்த உலகத்தை இன்னும் அழிக்கல? why the Lord did not destroy the world yet? ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. Only little time is ஆனால் available. கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? But what the Lord is doing, தம்முடைய சபையை அவருக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is preparing his Hallelujah. church for him. அதனாலதான் நேரம் எடுக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். That's why it takes time. அவருடைய சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். He is preparing his church. எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்? What for? அது ஒரு ஆயத்தமான ஒரு நேரம் வந்தவுடனே சபையை கர்த்தர் தம்மோடு சேர்த்துக் கொள்வார். When the time is come, the Lord will take the church with Hallelujah. him. அல்லேலூயா. Hallelujah.
விமானத்தில் ஓடுதளத்தில் விமானம் பறக்கும் பொழுது when the flight is running on the way, விமானம் புறப்பட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும் பொழுது before 10 minutes it அந்த departure, ஓடுதளத்திலே அந்த விமானம் கொஞ்ச நேரம் அப்படியே ஓடும். the flight will run on கொஞ்ச the நேரம் way. ஓடிக்கிட்டே இருக்கும். It will run for some ஓட time. ஓட ஓட அந்த என்ஜின் சத்தம் பெருசா கேட்கும். The noise will be more and more. ஆனா உடனே பறக்காது. Immediately it will not fly. கொஞ்ச தூரம் வேகமாய் ஓடின பிறகுதான் அந்த விமானம் திடீரென்று டேக் ஆஃப் பண்ணும். It goes through Hallelujah. runway for long time. அது and போல then தான் it takes பிரியமானவர்களே, off. The same way. ஹல்லேலூயா, நாம் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். In spiritual race we run. அந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நமக்கு பலவிதமான வருத்தங்கள் உண்டு. In the spiritual race we may face lot of இளைப்படைந்து போகிறோம். when we get lot of ஆவிக்குரிய problems. ஓட்டம் மாத்திரமல்ல, Not only the spiritual நாம் race, நடந்தாலும் though we walk, ஓடினாலும் though we run, இளைப்படையக்கூடிய சூழ்நிலை வரும். maybe the discouragement may come. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், That's why the Lord says, நீங்கள் கழுகை போல like eagle, செட்டைகளை அடித்துக் கொண்டு beat the wings, எழும்பிடுங்கள். rise up. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. ரொம்ப தூரம் ஓடிட்டு இருக்க முடியாது. You cannot run for long ஆகவே time. செட்டை, The கழுகினுடைய செட்டை, wings of the eagle, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், the anointing of the வல்லமை, Holy Spirit, the power. அதிலே தான் நீங்கள் பறக்க வேண்டும். You have to fly through which. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. கழுகு எப்படி 2 செட்டைகளை விரித்து கொண்டு அப்படியே அந்த வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறதோ, As the eagle flies in அதே the போல air, at the same time, கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God, கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. the Lord's coming is very ஒரு பக்கம் soon. வேதனைகள், One side pain, வருத்தங்கள், problems, உபத்திரவங்கள் tribulations, எல்லாம் நமக்கு இருக்கலாம். it may be there, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், but be courageous. நான் உலகத்தை ஜெயித்தேன் I have overcome the என்று world. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord ஹல்லேலூயா. says. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, ஆம், கர்த்தர் எதற்காக தம்முடைய சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? what for the Lord is preparing His church? கரை, திரை No dirt, முதலானவைகள் no blemish. ஒன்றுமில்லாத ஒரு மகிமையுள்ள ஒரு சபை. The glorious church without Hallelujah. any blemish. ஹல்லேலூயா. Hallelujah. சபை என்று சொன்ன உடனே Church means ஒரு கட்டடம் அல்ல, it's not the building. நாம் தான் அந்த சபையாய் We இருக்கிறோம். are the church. அந்த சபையிலே எல்லாம் அப்படியே பூரணமாய் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. We cannot say everyone is perfect. சபையிலே குறைவுகள் காணப்படும். There may be lack in the church. ஹல்லேலூயா. சபையிலே எதிர்பார்க்கிற முழு பரிசுத்தத்தை பார்க்க முடியல. In the church we cannot expect the full எழுப்புதல் இல்லை. holiness, no revival. ஆனாலும் But குறைவுகள் இருந்தாலும் though there is lack, வேதம் சொல்லுகிறது, the Bible says, எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்துல, Ephesians 5, God loves his church. கர்த்தர் சபையை சிநேகிக்கிறார். கர்த்தர் அவருடைய சபையின் மேல் அன்பு வைத்திருக்கிறார். The Lord loves the Hallelujah. church. நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை தள்ளல. The Lord is not அன்பு rejecting. வைத்திருக்கிறார். He loves you. அன்பு கூர்ந்து He loves the church. உன்னை என்ன செய்கிறாராம்? தண்ணீர் முழுக்கினாலே திருவசனத்தை கொண்டு சபையை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். He is cleansing the church by the ஹல்லேலூயா. water. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, நாம் பாவத்தில் இருந்த காலத்திலே, when we were in sin, நாம் எல்லாரும் பாவிகளாய் இருந்த பொழுது when we were sinners, நம்மை ஆண்டவர் நீதிமான்களாக the மாற்றினார். Lord made us the righteous people. நீதிமான்களாக எப்படி மாற்றினார்? How did He make us righteous? அவருடைய இரத்தத்தினால். By His blood. அவருடைய இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தம்? What kind of blood it is? ஆட்டுக்குட்டியின் இரத்தம். It's the blood of the lamb. தேவ ஆட்டுக்குட்டி. The அது lamb of மாசற்ற God. இரத்தம், No wrinkle, குற்றமில்லாத இரத்தம், no spot, விலையேற பெற்ற இரத்தம். very precious blood. அந்த இரத்தத்தினால் தான் நம்முடைய பாவங்களை கழுவினார். By the blood of Jesus, He கழுவினது cleansed us மாத்திரமல்ல, from sin. Not only நம்மை cleansing, நீதிமான்களாக மாற்றினார். He made us righteous people. ஹல்லேலூயா. நம்மை பாவமர கழுவி He washed us from அவருடைய sin. சபையில கொண்டு வந்து சேர்த்து விட்டார். He brought us to the church. ஆனாலும் But கர்த்தருடைய வருகை வரைக்கும் till the Lord is coming, நாம் அப்படியே பரிசுத்தமாயிட்டோம் என்று சொல்ல முடியாது. we cannot say we have become holy. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் பூரணமாகி கொண்டிருக்கிறோம், We are- இன்னும் பூரணமாகவில்லை. We are going towards perfection, not yet finished. ஹல்லேலூயா.
இன்னும் நாம் கடந்து சென்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லுகிற நம்முடைய வாழ்விலே பல குறைவுகள் காணப்படலாம். In our lives maybe there may be a lot of lackings. ஆகவே கர்த்தர் என்ன சொல்கிறார்? What the Lord says, உன்னை சுத்திகரித்துக்கொள், be cleansed, உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். be prepared. எல்லாம் எதற்காக? For what? அவருடைய வருகைக்காக. For his coming. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 1 Thessalonians 5வது அதிகாரத்திலே chapter 5 23வது வசனத்திலே 23. நாம் என்ன வாசிக்கிறோம்? What we read? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா, sanctify you holy. அல்லேலூயா, Hallelujah. நாம் என்ன சொல்லுவோம்? What we say? எங்களுக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கிறது, I have lot of debts, எங்களுக்கு வியாதியின் பிரச்சனை அதிகமா இருக்கிறது, I have சத்துருவின் sickness, போராட்டம் அதிகமாக இருக்கிறது, lot of problems through Satan, பலவிதமான தொல்லை கஷ்டங்கள் இருக்கிறது. there are lot of problems. இதற்காக ஜெபம் பண்ணுங்க, You pray for this, இதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், you ask for this, அதெல்லாம் சரியாகட்டும் let it be all right. அப்படின்னு நாம் சொல்லுவோம். We say like that. ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. The Lord will never do like that. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே எல்லா விதமான அந்த நெருக்கங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to deliver அவரால் us from முடியும். all the oppressions. It is ஆனால் possible, but அது ஒரு அந்த பாதையிலே தேவன் நம்மை எப்படி நடத்தி செல்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். it's important that how the Lord is leading through that இங்கே path. என்ன வாசித்தோம்? What did we read? உங்கள் ஆவி, Our spirit, உங்கள் ஆத்துமா, soul உங்கள் சரீரம். and body. ஆத்துமா தான் மிக முக்கியம். Soul is so important. உங்கள் ஆத்துமா வாழ்ந்து சுகமாயிருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. As the soul lives, you live in everything. அப்ப ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் உங்களுடைய ஆத்துமா நல்ல புஷ்டி அடையும் பொழுது, When the soul becomes very strong through the word of God, ஹல்லேலூயா, அந்த உள்ளான மனுஷன் the inner man, வல்லமையாய் பலப்படும் பொழுது, when he is strengthened, ஹல்லேலூயா, hallelujah, உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், your soul, body and spirit. முதலாவது ஆத்துமா, First of all soul, பிறகு உங்களுடைய ஆவி, then the spirit. ஹல்லேலூயா. அது என்ன ஆவியாய் மாறுகிறது? How it becomes? கிறிஸ்துவின் ஆவியாக மாறுகிறது. The spirit of Christ. ஹல்லேலூயா. Hallelujah. பரிசுத்த ஆவி, The Holy Spirit. ஹல்லேலூயா, Hallelujah. நம்முடைய ஆவியோடு கூட சேருகிறது. It joins with our spirit. ஹல்லேலூயா. Hallelujah. ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What the Spirit of the Lord does, அவர்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் He கொண்டிருக்கிறார். is cleansing us every day. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, Some will say, நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன், I fast and pray, நான் பரிசுத்தமா இருக்கணும், I have to be holy. நான் பரிசுத்தமா இருப்பதற்காக To be holy, நான் இதெல்லாம் செய்றேன் I do all these things. என்று நாம் அநேக முயற்சிகள் ஏறெடுக்கலாம். We take lot of efforts. ஆனால் ஆண்டவர் நமக்கு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். And He has given the Holy Spirit to make us holy. இந்த பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்னவென்றால், What is the work of the Holy Spirit? ஹல்லேலூயா, அவர் அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்ததின் மூலமாக, Through the Holy Spirit, ஹல்லேலூயா, hallelujah, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே the Gospel of John, 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில். அல்லேலூயா. if I depart, I will send Hallelujah. unto you. பிரியமானவர்களே, Dear children of God, தேற்றரவாளன், the Comforter, அந்த தேற்றரவாளன் என்ன செய்கிறார்? உன்னை ஆற்றி the தேற்றுகிறார், Comforter comforts you. உன்னை தூக்கி எடுக்கிறார், He takes you up. உன்னை He பாதுகாக்கிறார், protects you. உன்னை காத்து கொள்ளுகிறார். He protects you. அதுதான் அவருடைய வேலை. That is His job. ஆகவே That is why ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். the Spirit of the Lord dwells in you. பரிசுத்த ஆவியானவர் உடைய ஆலயமாய் நாம் இருக்கிறோம். And we are the temple of the Holy Spirit. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, Dear children of God, யாராவது வந்து உங்க தலைமையில கையை வைக்கணும், எண்ணெய் பூசணும், somebody should put oil, ஜெபிக்கணும், somebody should pray, பாஸ்டர் வரணும், pastor should come. இதெல்லாம் தேவைதான்.
Of course it is needed, ஆனால் but நாம் எப்பொழுதும் all the time இதையே சார்ந்து ஜீவிக்க முடியாது. we should not lean upon this. ஆண்டவர் சொன்னார், நான் போறேன், Let me நான் உங்களோட depart. இருக்க முடியாது. இப்போ I cannot நான் be போய் with you. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணணும். I depart and make dwelling ஆனால் place. அதுவரைக்கும் Till then உங்களோடு கூட with you, எப்பொழுதும் all the time கூட இருக்கும்படி to be with you. ஹல்லேலூயா தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். I will send the Hallelujah. comforter. நண்பர்களோ உறவினர்களோ Friends, யாருமே உங்களோடு இல்லாமல் போனாலும் relatives கவலையே படக்கூடாது. may not be with you. Hallelujah. Don't worry about it. அவர் வந்து என்ன செய்வார்? What does he do? அவர் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற காரியங்களை அகற்றுவார். He will remove all the barriers. Not வாசிங்க யோவான் 16 அதிகாரத்துல 8 வசனத்தை பாருங்க. John. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன செய்வார்? எப்படி கண்டித்துன்னா என்ன அர்த்தம்? He will reprove. ஹல்லேலூயா. கண்டிப்பா. He will rebuke. ஹல்லேலூயா. கொஞ்ச மாட்டார், Not just கண்டிப்பா. He will rebuke. ஆனா ஜனங்களுக்கு இந்த கண்டிப்பு தான் பிடிக்காது. People may not like it. அன்பா பேசணும், They have to talk சாந்தமா பேசணும், through meekness. They have to இனிமையா talk. பேசணும். They should speak sweetly. ஹல்லேலூயா. இப்படிதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. People expect like ஆனா that. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. No use of it. பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்கிற வேலை என்னவென்றால், What is the job of the Holy Spirit? அவர் உன் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். He will reprove the world of Hallelujah. sin. ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. That is the work of the Holy Spirit. ஏன் அவர் கண்டித்து உணர்த்த வேண்டியதா இருக்குது என்றால், Why he should reprove and rebuke? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில We are the children of God. எபிரேயருக்கு நிருபத்துல வாசிக்கும் பொழுது In Hebrews, நாம் அங்கே வாசிக்கிறோம். there we read 9வது அதிகாரம் 9th chapter, 14வது வசனத்திலே 14th verse. என்ன வாசிக்கிறோம்? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை அல்லேலூயா செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது. அல்லேலூயா. Purge your conscience. என்ன கிரியை? What kind of work? செத்த கிரியை. The deadly works. அல்லேலூயா. செத்த கிரியை. The dead works. என்றைக்கு நாம் கர்த்தருக்குள் வந்தோமோ, When we come into the Lord, பழைய மனுஷன் செத்து போயிட்டான். old man is dead. அந்த கிரியைகள் எல்லாம் செத்து போச்சு. The works are dead. ஆனால் But அந்த செத்த கிரியைகள் the dead works, அல்லேலூயா உன்னுடைய வாழ்க்கையில நுழைய முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. it tries to enter into your அதனால்தான் life. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். Hebrews 12:1 we read. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற அல்லேலூயா நம்முடைய சரீரத்திலே, In our body, நம்முடைய ஆவியிலே, in our spirit. 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது In 2 7வது Corinthians அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது படிங்க. 7:1. அல்லேலூயா. உண்டாயிருக்கிறபடியால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. அல்லேலூயா. Let us cleanse ourselves. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா From all, அசுசியிலிருந்து உங்களை என்ன செய்யுங்க? சுத்திகரித்துக்கொள். let us cleanse ourselves from all filthiness Hallelujah. of the flesh and spirit. சுத்திகரித்துக்கொள். Cleanse yourself. நீ கேட்கிற வசனம் The word what you listen சத்தியம். is truth. உங்களை சுத்திகரிக்கிறது, It cleanses you. உங்களை பரிசுத்தமாக்குகிறது. It makes you holy. அதற்காக தான் வசனம் கேட்கிறோம். That's why we listen to the message. Hallelujah. Hallelujah. இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம். We are cleansed by the blood of Jesus Christ. இயேசுவின் வசனத்தினால் நாம் By சுத்திகரிக்கப்படுகிறோம். the word of God we are cleansed. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, 1 Corinthians 6 and 11. நீங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். You are washed and sanctified and justified. அல்லேலூயா. Hallelujah. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிற வரைக்கும், till you get cleansed, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, கர்த்தருடைய வார்த்தையினாலே, by the word of God, பரிசுத்த ஆவியினாலே, by the Holy Spirit, நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிற வரைக்கும், till you get cleansed. அதுக்கு தான் பைபிள் படிக்கிறோம். That's why we read Bible இரவும் பகலும் night and day. அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Those who meditate night and day, they are blessed. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, In these days, பரிசுத்த வேதாகமத்தை கிறிஸ்தவர்களே அசட்டை பண்றாங்க. the Christians despise the அந்த Holy காலத்துல Bible. சபை In those days, ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசிகள்லாம் உள்ள வருவாங்க. சபையுள்ள the believers used to come to church. எல்லார் கையிலும் அந்த பைபிளை மார்ல அணைச்சிட்டு தான் வருவாங்க. They all take the Bible. அந்த வேதத்தை பத்திரமா பயபக்தியா தூக்கின்னு வருவாங்க. Carefully they bring the Bible. இந்த காலத்துல ஷாப்பிங் மால் போற மாதிரி, In these days, like going to shopping mall, சர்க்கஸுக்கு போற மாதிரி, to go to circus, என்னமோ வேடிக்கை பார்க்கிறதுக்கு போற மாதிரி, just to look around. ரெண்டு கை அப்படி வீசிக்கினே They are just swinging the அசிங்கமா hands. அருவருப்பா இருக்குது பார்க்கிறதுக்கு. It looks very நீ ஒரு bad. விசுவாசியா? Are you a believer? பைபிளை கூட தூக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்குது. You feel shame to take the Bible. நீ விசுவாசியானால், If you are a நீ believer, கர்த்தருடைய பிள்ளையானால், if you are the child of God, வேதத்தை கையில எப்பொழுதும் வச்சுக்கோ. all the time have the போன்ல Bible. பைபிள் இருக்குது, Of course, you have Bible in phone. இருக்கட்டும். Let it be. ஆனா வேதத்தை கையில எடுத்துக்கொள். Take the Bible in your எல்லாரும் hand. வேதத்தை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். Shall we all raise our Hallelujah. Bible and show? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Hallelujah. 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 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் The heaven and என் வார்த்தைகள் earth will pass ஒருபோதும் away. ஒழிந்து போவதில்லை. My word will Hallelujah. never be perished. Hallelujah. 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 இயேசுதான் அந்த வார்த்தை. Jesus is the word. Hallelujah. மிக தெளிவா சொல்லுது. Clearly it says. Hallelujah. ஒருத்தர் சொன்னாரு, One said, என்னங்க இயேசுதான் கடவுளா? is Jesus God? இயேசுதான் செத்து போயிட்டாரு, Jesus is dead. அவர் எப்படி கடவுளாவாரு? How can he becomes God? இல்லங்க, அவர் இருக்கிறாரு. No, he is here. அதுக்கு என்னங்க அடையாளம்? What is the sign? இதோ இருக்குது பாருங்க, இதான் அடையாளமே. This is the sign. அவருடைய வார்த்தை. His word. Hallelujah. Hallelujah. ஏங்க இது பேப்பர் தானே? This is just paper. இத கொளுத்திட்டா, If it is burnt off, உலகம் எங்கும் இருக்கிற புத்தகங்களை கொளுத்திட்டா, if they burn all the books in the கொளுத்தி world, பாரு. try to do that. Hallelujah. Hallelujah. வேதத்தை அழிக்கிறதுக்காக எத்தனையோ பெரிய 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 சக்கரவர்த்திகள்லாம் எழும்புனாங்க. To destroy the Bible, many kings came. ஒன்னும் நடக்கல. Nothing happened. அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. They all dead. ஆனா அவருடைய வார்த்தை நம்ம கையில இருக்குது. His word is in யாராலும் our ஒழிக்க hand. முடியாது. Nobody can make it ஏனென்றால் to be ஜீவன் உள்ளது. perished. It has life. என் வசனங்கள் My word, ஆவியாகவும் a spirit, ஜீவனாகவும் இருக்கிறது. has the life. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you, Lord. Thank you Lord. Thank you, Lord. ஆகவே தேவ ஜனமே, Dear children of God, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து about the Lord's word, அசட்டையா இருக்காதே. don't despise. அந்த வார்த்தையை பற்றிக்கொள். Catch the word of God. Hallelujah. Hallelujah. அந்த வசனத்தினால் கர்த்தர் உன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord will cleanse you through ஆகவே that அவருடைய word. வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். The Lord is preparing you for His உன்னை coming. சுத்திகரிக்காமல் அவருடைய வருகையிலே நீ எடுக்கப்பட முடியாது. Without cleansing, you cannot be taken when He comes. சபை எடுக்கப்பட வேண்டுமானால் The church has to take a கரைத்தரை ஒன்றுமில்லாத without ஒரு any மகிமையுள்ள spot. சரீரமாய் It has to அது be, சுத்திகரிக்கப்பட it has வேண்டும். to be cleansed. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, நாம என்ன நினைக்கிறோம்? what we think, சின்ன காரியம் தானே, it is small thing. அதான் சரியாயிடும் It will be all right. என்று நாம் நினைப்போம். We may think. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be unto God. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. The Bible says very clearly சங்கீத புஸ்தகத்துல in Psalm 19ஆம் சங்கீதத்துல 19, 12வது வசனத்தை பாருங்க. 12th verse. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can பிழை. understand his errors? பிழைன்னா பாவம் இல்ல. Error is not a sin. பிழைன்னா Error means ஒரு புள்ளி வைக்கலனா கூட அது ஒரு பிழை. if you don't put the full stop, it is wrong. It is error. அதான் பிழை. That is error. எழுதும் பொழுது ஒரு சின்ன எழுத்து அதனுடைய உறுப்பு மாறிட்டாலும் அது என்னது?
பிழை. When you write, when the letter is disturbed, then it is error. அல்லேலூயா. Hallelujah. ஆனால தன் பிழைகளை உணர்கிறவன் Who can understand his errors? எல்லாம் எழுதி முடிச்ச பிறகு எத்தனை முறை படிச்சாலும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி காணும். ஒரு 10 முறை படிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் When you write, சில பிழைகள் அதில் இருக்கும். when you read 10 times, you அதே can போல find தான் the errors the same way. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில In your spiritual life, கண்ணுக்கு தெரியாத, may நீ not be உணர seen, முடியாத may not be சின்ன understand, சின்ன பிழைகள் தான். small errors. அதை நீ விட்டுட்டினா If you leave it, 13வது வசனத்துல வாசித்து பார்க்கும் பொழுது 13, சங்கீதம் 19:13 என்ன வாசிக்கிறோம்? Psalm துணிகரமான பாவங்களுக்கு காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு. சின்ன பிழை error, எப்படி மாறிடும்? பெரும் பாதகமா மாறிடும். it becomes great. சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க பாருங்க. The small சின்ன droplet, சின்ன காரியம் தான், அது பரவாயில்ல, small thing, இது it's பரவாயில்ல, okay. It is okay. நினைக்காதே, Don't think அது பெரும் பாதகமாய் மாறிவிடும். it may become ஆகவே great தான் தேவன் transgression. நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், What the Lord is expecting from us நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் throughout our soul and body and spirit, பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால், it has to be cleansed. ஹல்லேலூயா, அது எப்படிப்பட்ட பரிசுத்தம் தேவன் எதிர்பார்க்கிறார்? What kind of holiness the Lord is expecting? Without spot. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், I am holy, நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், I took baptism, நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன், I don't do adultery, நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், I don't நான் smoke, சினிமா பார்க்க I மாட்டேன், don't watch movie. இப்படி எல்லா பாவத்தையும் சொல்லலாம். You can say so many ஆனால் things, but பிழை, error, இதுதான் பிழைன்னு சொன்னா அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இது போய் ஒரு பெரிய காரியமா? if you say that error, they may say, 1 தெசலோனிக்கேயர் 1 Thessalonians 3வது அதிகாரம் chapter 3 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 13, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னங்க பிழையற்ற, without blame, அல்லேலூயா, in holiness, அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா. hallelujah. யாரை சந்திக்க போறோம்? Whom we are going to meet? சொல்லுங்க. இயேசுவை சந்திக்க போறோம். We are going to meet Jesus. இயேசுவை சந்திக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? Are you ready to meet Jesus? அல்லேலூயா. See அவரை God. சந்திக்க நீ போகணும்னா If you want to meet him, பிழையற்ற பரிசுத்தம், and without blemish, எல்லாம் வாய் in திறந்து holiness, சொல்லுங்க. என்ன without பரிசுத்தம்? blemish, பிழையற்ற பரிசுத்தம். without blemish, in holiness. ஹல்லேலூயா, Hallelujah, ஹல்லேலூயா. hallelujah. நாங்க எப்ப பாரு பைபிள் படிக்கணுமா, எப்ப பாரு ஜெபம் பண்ணணுமா, Should I read all the வாரந்தோறும் time? சபைக்கு வரணுமா, Should I come every நான் week? ஆயிரக்கணக்கான பிரசங்கம் கேட்டுட்டே, We give thousands of நீ எவ்வளவு years. ஆயிரம் கேட்டாலும் சரி, Any number you can hear, அந்த பிழையற்ற பரிசுத்தத்தை நீ பெறும் வரைக்கும் till you get unblemished holiness. இன்னும் நீ கேட்க வேண்டிய சத்தியங்கள் You have ஏராளமாயிருக்கிறது. to hear Lord of ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? what the Holy Spirit does உன்னுடைய பாவங்களை உணர்த்தும்படியாக in order to point out கூட your sin. இருக்கிறார். He is with you. கண்டித்து அவர் உணர்த்துவார், He will rebuke. கண்டித்து அவர் He உணர்த்துவார். will rebuke you. அல்லேலூயா, Hallelujah, ஹல்லேலூயா. hallelujah. அவர் கண்டிக்கும் பொழுது, When he rebukes you, ஆமென், amen. தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்கு பல காரியங்கள் உண்டு. There are a lot of things to make us holy. எப்படி ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார் How என்றால், the Lord is sanctifying us. எபிரேயருக்கு நிருபத்திலே In Hebrews, 12வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, in 12th chapter, நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மை என்ன செய்கிறார்கள்? our forefathers, படிங்க. they chastise. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள், அல்லேலூயா, நம்ம அடுத்தது இவரோ, எல்லாம் சொல்லுங்க, இவரோ, But he, இவரோ, but he,
நம்முடைய for our profit, நம்முடைய for our profit, பரிசுத்தத்துக்கு for our profit, நாம் தம்முடைய பரிசுத்தத்துக்கு we might be நாம் partakers of பங்குள்ளவர்களாகும் பொருட்டு we might நம்முடைய பிரயோஜனத்திற்காக for நம்ம என்ன செய்யறாரு? அல்லேலூயா, he chastised us. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா. hallelujah. Thank you Lord. Thank you, Lord. அந்த காலத்துல டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, In those days, லேட்டா teachers, வந்தா when they come late, ஹோம்வொர்க் செய்யலனா if they don't do இந்த கை homework, நீட்டு, show your hand, இதுல ஒரு 10 அடி 10 பெரம்புல, strikes, இந்த கை நீட்டு, another hand, இதுல ஒரு 10 அடி, another 10 strikes. எல்லாத்தையும் வாங்கிட்டு I mean, getting everything. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்த்தா வலியெல்லாம் போயிடும். After 10 minutes, everything will அடுத்த go முறை on. அதே பாவம் செய்வாங்க. Next, ஏன்? it will repeat. அந்த வலி ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு, அப்புறம் போயிருச்சு. That pain is just for 5 minutes and gone. அல்லேலூயா. Hallelujah. மறுபடியும் அடிக்கணும். Again, we have to be. இதான் மனுஷன் கொடுக்கிற சிட்சை. That is man's ஆனா ஆண்டவர் chastisement. கொடுக்கிற சிட்சை அப்படி இல்ல. When the Lord does that, அந்த சிட்சை நம்மள என்ன செய்து தெரியுமா? that chastisement, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, it's good to suffer. அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்தேன்? I learned your, சில நேரத்துல நாம் நெருக்கப்படுகிற when we வேளையில, are oppressed, நாம் சிறுமைப்படுகிற வேளையில, when we are afflicted, நாம் ஒடுக்கப்படுகிற வேளையில, when we are oppressed, நம்முடைய மேட்டிமைகளை, all our pride, இருதயத்தை, the heart, கடின இருதயத்தை the strong heart, கர்த்தர் உடைக்கிறார். the Lord breaks it. உனக்குள்ளே ஒரு தாழ்மை, The humbleness, உனக்குள்ளே ஒரு பரிசுத்தம், holiness, உனக்குள்ளே ஒரு அன்பு, love, ஆண்டவர் மேல ஒரு தாகம், thirst towards God. அதுதான் இந்த சிட்சை கொண்டு வருகிறது. The chastisement will bring all these things. நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வரும் பொழுது In our lives, when you get problems, அது போகணும். it should go. ஆண்டவரே இந்த கஷ்டத்தை எங்களை விட்டு நீக்கும்னு சொல்லாதீங்க. Lord, don't say, Lord, remove it. ஆண்டவர் அறியாம ஒன்றும் உங்க வாழ்க்கையில வரல. And without அப்படி knowing, வந்தால் if it comes to you, அது உன்னுடைய பிரயோஜனத்திற்காக for your benefits, ஆண்டவர் உன்னை சிட்சிக்கிறார். the Lord is chastising கர்த்தருடைய you. சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, Don't despise the அதை ஏற்றுக்கொள். chastisement. You accept it. அப்ப நீ யாரா மாறுவ தெரியுமா? How do you become? பிழையற்ற பரிசுத்தவானாய் மாறுவாய். Without blemish in holiness. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய வருகையிலே In his coming, நீ ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, need not do anything. ஒண்ணும் செய்ய தேவையில்லை. Need not do anything. இந்த உலகத்துல இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா விசா எடுக்கணும், டிக்கெட் வாங்கணும், புக் பண்ணணும், காத்திருக்கணும், அதெல்லாம் உண்டு If you want to விமானத்தில். travel, you have to take ஆனால் visa, கர்த்தருடைய tickets. வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு When the Lord comes, நீ பரிசுத்தமாய் உன்னை காத்துக்கொண்டு you have to be perfect. நீ ஆயத்தமாகி காத்திருப்பாய். You have ஆனால் to be prepared. என் ஆண்டவர் உன்னை தம்மோடு கூட சேர்த்துக்கொள்ள அவர் சீக்கிரமாய் வந்து The கொண்டிருக்கிறார். Lord is coming quickly to Hallelujah. gather you. Hallelujah. Hallelujah. இந்த உலகத்தை நம்பாதே. And don't இந்த believe உலகம் the world. எல்லாம் சீக்கிரமாய் அழிய The world போகிறது. is going to be perished. Hallelujah. 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 கர்த்தருடைய வருகை நெருங்கி The கொண்டிருக்கிறது. Lord is coming very ஆமென். soon. நம்முடைய கவலை, Our worries, நம்முடைய தாகம் our thirst, எதுவா இருக்கணும் தெரியுமா? what it should be. ஐயோ நான் இன்னும் பரிசுத்தமாகணுமே, I want to நான் be இன்னும் more holy. பரிசுத்தமாகணுமே, I want to be more நான் holy. இன்னும் பரிசுத்தமாகணுமே. I want to be more holy. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக. Those who are holy, let them be more Hallelujah. holy. Hallelujah. ஆண்டவரே, Lord, நீர் என்னை பார்த்து என்னை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு when you accept us, என்னை பரிசுத்தமாக்கும். Lord, make என்னை us to be holy. சுத்திகரியும். Lord, you cleanse me. ஆண்டவர் நல்ல சுத்திகரிச்சார், The Lord has என்னை பரிசுத்தமாக்கினார். cleansed me, made me holy. அதுக்கு என்ன அடையாளம்? What is the sign for it? ஆண்டவர் உங்களை சுத்திகரிச்சிட்டாருன்னா When the Lord cleanses you, இதுவரைக்கும் இல்லாதபடி நீங்கள் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்வீங்க. you will do something Hallelujah. different. இது நானா செய்தேன், Did I do that? என்னை கொண்டா இதை செய்கிறார். Did the Lord do through me? நான் ஒரு ஏழை, I am a poor. ஆனால் என்னை கொண்டு இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தாரா? The Lord does through me such a என்னை great கொண்டு thing. இது செய்ய முடியுமா? Is it possible to do through me? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, ஏனென்றால் because அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். that is the purpose of the Lord. நீ ஒரு கனியற்ற மரமாய் இருக்கிறாய். You are the tree நீ without fruit. கிறிஸ்தவனாய் இருக்கிறாய், ஒரு கனி கொடுக்கிறது இல்ல. You are Christian, but there is கர்த்தருக்காக நீ no எந்த fruit. கனியும் கொடுக்கல. You are not bringing any fruit. யோவான் 15வது அதிகாரத்துல In John 15, 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது verse 2, என்ன வாசிக்கிறோம்? what we read, யோவான் 15:2, John 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்றார்? அறுத்து போடுவார். the Lord will cut off
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி. அல்லேலூயா. இப்ப தெரிஞ்சா உங்களுக்கு ஆண்டவர் ஏன் உங்களை சுத்தம் பண்றாருன்னு. Why the Lord is cleansing you? இப்பதானே ஆண்டவருக்காக நல்ல உண்மையுள்ள ஒரு விசுவாசியா இருக்கிற நல்ல கனி கொடுக்கிறேனே. I am giving good ஆனா fruits. எனக்கு தானே போராட்டம், எனக்கு தானே கஷ்டம், எனக்கு தானே சோதனை. I have all the trials and temptations. அதுக்கு என்ன பதில்? What is the answer? நீ கொடுக்கிற கனி Your fruit போதாது, not enough. இன்னும் அதிக கனி கொடுக்கணுமா? Much fruit. அதுக்காக உன்னை சுத்தம் பண்றாரா? God is ஹalleluya. cleansing you to get more fruits. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் அதான் உன்கிட்ட கேட்கிறார். That's what the Lord is expecting. நான் உன்னை ரட்சித்தேன், I saved நான் you. உன்னை பரிசுத்தமாக்கினேன், I made you holy. நான் உன்னை பேர் சொல்லி I அழைத்திருக்கிறேன், called you by நீ name. என்னுடையவனாய் You இருக்கிறாய். are mine. ஆனால் But நீ எனக்கென்று கனி கொடுக்க வேண்டும். you have to give fruit ஆனால் for அந்த me. கனியை குறித்து நீ சுய திருப்தி அடையாதே. Don't be satisfied with the fruit ஏதோ what you நான் have. ஆண்டவர் கேட்கறது கொடுத்துட்டேன்னு I நினைக்காத. just given something what the இப்போ Lord ஒரு asked. தீர்மானம் எடு. Have the determination. இப்பொழுது இருக்கிறதை விட More than what I have. இன்னும் அதிக, எல்லாம் சொல்லுங்க, இன்னும் அதிக, Much fruit. இன்னும் அதிக, Much more. இன்னும் அதிக, Much more. இன்னும் அதிக Much more. கனிகளை நான் கொடுக்க போகிறேன். I will give fruits. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? இன்னும் அதிக கனிகளை கொடுப்பதற்காக உன்னை சுத்திகரிக்கிறார். The Lord is cleansing you to give much நீ more fruits. பரிசுத்தமடைவதற்காக உன்னை கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார். The Lord is cleansing you to become holy. நீ கர்த்தருக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக உன்னை கர்த்தர் In சுத்திகரிக்கிறார். order to minister to the living செத்த God, கிரியைகளற உன்னை the Lord சுத்திகரிக்கிறார். cleansing you without any dead works. அல்லேலூயா. உன்னை மகிமையுள்ள சபையாய் மாற்றுவதற்காக கர்த்தர் உன்னை சுத்தம் பண்ணி The கொண்டிருக்கிறார். Lord is cleansing you to make it glorious church. சோர்ந்து போகாதே. Don't be depressed. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது When He rebukes you, என்ன செய்யாதே? சோர்ந்து போகாதே. don't be சோர்ந்து discouraged. போகாதே. Don't be discouraged. சோர்ந்து போகாதே. Don't be discouraged. பிசாசு சொல்லுவான், The devil will பாரு say, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, உனக்கு everything. தான் பிரச்சனை வருது, You have problems. உனக்கு தான் இது வருது, You get everything. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. Just wait. ஹalleluya. Hallelujah. எந்த பிசாசு உன்னை கேலி பரியாசம் பண்ணானோ Which devil mocked you, அவன் முன்னதாகவே உன்னை கர்த்தர் உயர்த்துவார். the Lord will exalt you பிசாசு from before வெட்கப்பட்டு them. போவான். The devil will be ashamed. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, Whatever may be the எவ்வளவு opposition, போராட்டம் வந்தாலும் சரி, whatever may be the struggle, அந்த சாத்தான் தலை குனிந்து அவமானப்பட்டு வெட்கப்பட்டு உன்னை பார்த்து நடுங்குவான். the devil will be ashamed. ஏனென்றால் கர்த்தரும் கூட இருக்கிறார், Because the Lord is with you உன்னை நிலைநிறுத்துகிறார். and He is making you to stand. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you, Jesus. என்ன வேணாலும் செய், You do whatever you want. என் தேவன் எங்களை தோளின் மேல் தூக்கி சுமந்து My Lord is எங்களை there to வழி bear நடத்த you. அவர் வல்லவராய் He இருக்கிறார். is கரங்களை able தட்டி to கர்த்தரை gain. Let us மகிமைப்படுத்து. all ஸ்தோத்திரம், clap our hands ஸ்தோத்திரம், and praise ஸ்தோத்திரம். the Lord. ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. The Lord's coming is very soon. ஹalleluya. Hallelujah. இந்த உலகமானது அழிய போகிறது. The world is going to be perished. 2 பேதுரு 3:14 சீக்கிரமா படிங்க. 2 Peter 3 and 2 பேதுரு 14. 3:14. 2 Peter 3 and 14. 2 பேதுரு 3:14. 2 Peter 3 and 14. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. 11வது வசனத்தை பாருங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். What manner of persons ought to Hallelujah. be all holy conversation Hallelujah. and godliness. ஹalleluya. Hallelujah. உலகத்துல மனுஷன் என்னமோ செய்றான். In the world people do anything. ஒரு உலகத்தையே அவன் எப்படி பாபேல் கோபுரம் கட்டினாலும் அது மாதிரி கட்டிட்டு இருக்கான். Like they are building like Babel ஹalleluya. tower, much money. நீ என்ன ஒண்ணா பண்ணு. You do whatever you want. ஹalleluya. Hallelujah. நீ எல்லாம் செய்து முடிச்ச பிறகு After finishing everything. 2 பேதுரு 3வது அதிகாரம் 2 Peter 3rd 10வது வசனம் 10. என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறவதுமாய் வரும்,
அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அறிந்து போகும். அல்லேலூயா. The elements shall melt. 12வது வசனம். 12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். Elements shall melt with fervent heat. உலகம் The world அழிய போகிறது. is going to be perished. என்னதான் செய்தாலும் சரி. Whatever they do. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. அழிந்து போகிற உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the world which is going to ஆகவே be perished. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Spirit of the Lord says, தேவனுடைய பிள்ளையே, children of God, எதை குறித்தும் கவலைப்படாத. don't worry about உன்னை anything. நீ பரிசுத்தமாக்கிக்கொள், Make you holy. உன்னை சுத்திகரித்துக்கொள். Cleanse yourself திருடனை போல as the thief. எதிர்பாராத நேரத்திலே Unexpected time. திடீரென்று வந்து, Suddenly I will come. எப்படி ஒரு திருடன் வீட்டுக்குள்ள புகுந்து அந்த விலையேறப்பட்ட பொருளை திருடிட்டு போயிடுறானோ, As the thief enters and takes என் the ஆண்டவராகிய precious இயேசு thing, the Lord Jesus, திடீரென்று suddenly, இந்த உலகெல்லாம் காலையில் எடுத்து பார்த்தா இருக்க மாட்டாங்க. in the morning, people will Hallelujah. not be there. ஆண்டவர் தம்முடைய சபையாகிய அந்த பொக்கிஷத்தை அவர் எடுத்துக்கொள்வார். The Lord will take the அந்த நாள் precious, நெருங்கி the விட்டது. church, the days are ஹalleluya. close. நீ ஆயத்தமா இருக்கிறியா? Are you ready? அநேகருக்கு சந்தேகம், Many doubt நான் போவனா, whether I go, ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வாரா? whether the Lord take me. கர்த்தருடைய பிள்ளையே, Child of God, உன்னை கழுவினார், if you cleanse உன்னை yourself, when பரிசுத்தமாக்கினார், He make you holy, உன்னை இன்னும் பரிசுத்தமாக்குவார், we will இன்னும் make you more பரிசுத்தமாக்க holy. உன்னை புடமிடுவார், He will உன்னை chastise சுத்திகரிப்பார், you, He will cleanse you, உன்னை சிட்சிப்பார். He will chastise you. ஆனாலும் உன்னை ஒப்பு கொடுக்க When you surrender உன்னை yourself, சுத்த பொன்னாக கர்த்தர் மாற்ற போகிறார். the Lord நீ will ஜொலிக்க make you holy. போகிறாய். You will shine. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, Whatever may be the கலங்காதே, tribulation, don't be தைரியமாயிரு. Be bold. உன்னை அழைத்தவர் The Lord உண்மையுள்ளவர். will call you. எல்லாரும் எழும்பி நிற்போம். Shall we all ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த கால வேளையிலே in this morning, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, தேவ ஜனமே, God's people, இதோ நான் சீக்கிரமாய் I வருகிறேன். am coming quickly. ஹalleluya. Hallelujah. தாமதித்தாலும் Though I tarry, நான் வருவேன், I will come. சீக்கிரமாய் வருவேன். Quickly I will come. ஆயத்தப்படுங்க. Be prepared. இந்த உலகம் அழிய போகுது. The world is going to be இந்த perished. உலகத்தின் மேல் உன் நம்பிக்கை வைக்காதே. Don't get hope on this பணத்தின் மேல் உன் world. நம்பிக்கை வைக்காதே. Don't believe the பொன் money. பொருளுக்கு மேல் உன் நம்பிக்கை வைக்காதே. Don't believe the உலக ஆஸ்தியிலே jewels. உன் நம்பிக்கை Don't வைக்காதே. believe the property. அவைகள் எல்லாம் அழிய போகுது. Everything will be perished. பரலோகத்திலே உன் பொக்கிஷத்தை சேர்த்து வை. You gather the treasure in பரலோகத்துக்காக heaven. ஆயத்தப்படு. Be prepared. ஒரே நம்பிக்கை நமக்கு உண்டு. Only one hope. அது நாம் மரிப்போம் என்கிற நம்பிக்கை அல்ல, Not will die. பரலோகத்துக்கு போற நம்பிக்கை அல்ல, Not going to heaven. இயேசுவின் வருகையிலே காணப்பட போகிறேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, Great hope ஜீவனுள்ள that நம்பிக்கை. when Jesus எல்லா comes, கர்த்தரை ஸ்தோத்திரி, I will be there. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி, Let us all praise ஸ்தோத்திரி. God, praise என் God. இயேசு சீக்கிரமாய் My வரப்போகிறார். Jesus is coming நான் soon. அவரை சந்திக்க போகிறேன். I'm going to meet எல்லா him. கர்த்தரை ஸ்தோத்திரி. Let us all praise Him.